எண்ணிய முடிதல் வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் கண்ட பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய் என்று சொல்லிய என் உயிர் தந்தை மகாகவியை வணங்கி என்னுடைய இந்த வாய்ப்பினை நான் உங்கள் வசப்படுத்துகின்றேன். அன்பிற்கினியவர்களே, திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம் பெருந்தலைவர் காமராசர் அவர்களினால் தொடங்கப்பட்டு கிருபானந்த வாரியார் அவர்களால் பலமுறை உரை நிகழ்த்தப்பட்டு பொன்னம்பல அடிகளார் அவர்களால் புகழப்பட்டு மற்றும் பல்வேறு ஜாம்பவான்கள் எல்லாம் இங்கே உரையாற்றிய இடத்திலே எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தமை என்பது இனி இந்த வாழ்விலே எத்தனை கோடியை பெற்றாலும் சரி, அவ்வை சொன்ன 4 கோடியாக இருந்தாலும் சரி, அல்லது எத்தனை கோடிகளை பெற்றாலும் சரி, அல்லது எத்தனை விருதுகளை புகழ்களை எதை அடைந்தாலும் சரி, இந்த புகழுக்கு அவை எதுவும் ஈடாகாது. இந்த புகழுக்கு அவை எதுவும் ஈடாகாது. இந்த வாய்ப்பு எனக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்த வாய்ப்பு. இதே ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அன்று நான் பேசுவதற்காக கிடைத்த வாய்ப்பு. மே 7, 2 ஆண்டுகள் கழித்து அந்த வாய்ப்பினை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதுதான் நிதர்சன உண்மை. அப்பொழுது என்னை பேச அழைத்த பொழுது எனக்கு ஒரு நேர்ச்சி நடந்து விட்டது. அந்த விபத்தின் காரணமாக நான் உயிர் தப்பியதே பெரும்பாடாகிவிட்டது. அப்படி நான் உயிர் தப்புவதற்கு 2 காரணம். ஒன்று, என் தாய் தந்தை செய்த புண்ணியம். மற்றொன்று, என்னுடைய பயணத்தில் நான் எடுத்துக்கொண்ட பொருண்மை. தமிழை எனக்கு வாழ்வுக்கு வேண்டும் என்று நான் எடுத்துக்கொண்டதன் காரணம், அந்த தமிழால் நான் செய்த செயல்களின் காரணம் என் உயிர் தப்பித்தது. பெரியவர்கள் சொல்லுவார்கள், தொடர்ந்து நீ நல்லதை பேசி, நல்லதை செய்து, நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் எத்தகைய துன்பம் உன்னை அணுகினாலும் அது உன்னை ஒன்றும் செய்து விடாது. அது ஆன்மீகத்தை நம்புகிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஆன்மீகத்தை புறந்தள்ளுவர்களாக இருந்தாலும் சரி, இது இருவருக்குமே பொருந்தக்கூடியது. அப்படித்தான் நான் உயிர் தப்பினேன். அந்த தப்பித்ததன் காரணம்தான் இன்றைக்கு நான் பேசுவதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சூழல் உண்டாகி இருக்கிறது. என்னுடைய உண்மையான ஊர் என்று சொன்னால் கும்பகோணம் பக்கத்திலே இருக்கிற உத்தமதானபுரம் என்பதுதான் உண்மையான ஊர். என் மூதாதையர்களினுடைய ஊர் அதுதான். ஆனால் அதற்கு பிறகு பிழைப்பின் காரணமாகவும் மற்றும் என் தந்தையார் அவர்கள் சிறு வயதிலேயே தன்னுடைய சொந்த அத்தைக்கே ஸ்வீகாரம் வந்த காரணத்தினால் திருச்சிராப்பள்ளியை வந்தடைய வேண்டிய சூழல். அந்த திருச்சிராப்பள்ளியிலே திருத்தவத்துறையினுடைய வட்டத்திலே இருக்கக்கூடிய லால்குடி என்று அழைக்கப்படுகிற அந்த வட்டத்திலே இருக்கிற பச்சாம்பேட்டை என்கிற ஊரை சேர்ந்தவனாக நான் மாறினேன். பிறகு எங்கள் ஊர்க்காரர் ஒருவர் இருக்கிறார், அண்ணன் இருக்கிறார். எத்தனை பேர் அந்த பச்சாம்பேட்டையின் ராமச்சந்திர வாத்தியார் என்கிற கணபாடிகள் என்று சொல்லக்கூடிய அவர்களினுடைய பெயரனாக நான் மாற வேண்டிய சூழ்நிலை. எனக்கு 2
தாத்தாக்களினுடைய பெயரும் என்னுடைய பெயர்தான் ஸ்ரீராமச்சந்திரன் என்பதுதான். ஆக திருச்சி எப்படியோ எனக்கு ஒரு ஊராக மாறிவிட்டது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் சொல்லுவது போல திருச்சியும் ஒரு ஊராகிவிட்டது. திருச்சிராப்பள்ளியிலே இந்த தெப்பக்குளம் பக்கத்திலே இருக்கக்கூடிய கூடப்பள்ளி பள்ளியிலேதான் என்னுடைய பள்ளி படிப்பு மற்றும் எஜுர்வேத அத்தியனம் என்று சொல்லக்கூடிய பாடங்கள் எல்லாம் தந்தையாரிடத்திலும் பாட்டனாரிடத்திலும் இல்லத்திலேயே படிப்பு. பிறகு இந்த படிப்புகள் எல்லாம் முடித்த பிற்பாடு என்னை கட்டாயமாக பள்ளியில் சேர்ப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் தந்தையாருக்கான விருப்பம் என்பது வேறாக இருந்தது. ஆனாலும் என் தாயார் பாட்டியாருக்கான விருப்பம் என்பது வேறாக இருந்தது. அவர்கள் எப்படியாவது என்னை பள்ளி படிப்பு படிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதன் காரணமாக எப்படியோ இருந்தும் அவர்களுக்கு ஆங்கில வழி கல்வி அப்பொழுதே ஆசை. ஆனால் நல்லவேளை என்னை ஆங்கில வழி கல்வியிலே படிக்க வைக்கவில்லை. நான் கொடுத்து வைத்தவன் தமிழ் வழி கல்வியிலே படித்தவன். படித்தேன். பள்ளி படிப்பு முடிந்ததன் பிற்பாடு நான் ஒரு 5-6ஆம் வகுப்பு முடித்தவுடன் ஈரே மேல்நிலை பள்ளியிலே இடையாற்று மங்கலத்தினுடைய ரங்கசாமி அவர்களினுடைய ஈஆர் மேல்நிலை பள்ளி என்று சொல்லப்படுகிற பள்ளியிலே 6-7ஆம் வகுப்புகள், 8, 9, 10ஆம் வகுப்புகளை நேஷனல் பள்ளியிலே படித்தேன். பிறகு தேசிய கல்லூரிக்கு பிறகு 11, 12ஆம் வகுப்பு உருமு தனலட்சுமி பள்ளியிலே என்னுடைய மேற்படிப்பு. இந்த இடத்தில் 6ஆம் வகுப்பு வருகிற பொழுது எனக்கு தமிழுக்கும் எனக்கும் தொடர்பில்லாதவனாகவே நான் இருந்தேன். அப்பொழுதுதான் என்னுடைய பாட்டனார் அவர்கள், அதாவது தந்தையாரினுடைய சொந்த தகப்பனார் அவர்கள், ஸ்வீகார தகப்பனார் அல்ல, சொந்த தகப்பனார் அவர்கள் திருச்சிராப்பள்ளிக்கு ரயில்வே துறையிலிருந்து உயர் அதிகாரி பணியிலிருந்து விடுபட்டு திருச்சிக்கு வருகிறார். வந்த பிற்பாடு அவர் தினந்தோறும் எனக்கு நடத்திய பாடம்தான், தமிழை நடத்தவில்லை, ஆங்கிலம் நடத்தவில்லை, கணிதம் நடத்தவில்லை. நான் படித்தால் வாழ்க்கையிலே தமிழ் மட்டும்தான் படிக்க வேண்டும். அவர் ஊற்றிய அந்த நீர்தான் என்னை வளர்த்தெடுத்தது. காரணம், அவர்கள் என்னிடத்திலே சொன்னது, நாம் உத்தமதானபுரத்தினை சேர்ந்தவன், நான் பெருமைக்காகவோ புகழுக்காகவோ பட்டங்கள் விருதுகள் இதற்காகவோ நான் இங்கே இன்று பேசவில்லை, என்றைக்கும் பேசுவதில்லை, ஒருபோதும் அவைகளை விரும்புவதும் இல்லை. சூழலின் காரணம், பொன்னாடையை போர்த்துகிறார்கள், விருதுகளை தருகிறார்கள், அன்பின் காரணமாக நிறைய நாட்கள் அவற்றை எல்லாம் நான் தவிர்த்து வந்தேன். கூட இருக்கக்கூடிய நண்பர்களினுடைய அன்பின் காரணமாக, சில அமைப்பு அன்பு பழக்கம் இந்த தொடர்பின் காரணமாக அவ்வப்பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் ஆழ்த்தப்பட்டேன். ஆனால் அன்றைக்கு நாகராஜன் என்கிற என்னுடைய தமிழாசிரியர், 1ஆம் வகுப்பிலே என் தாயாரினுடைய பெயரை தாங்கிய கமலா என்கிற என்னுடைய தமிழாசிரியை, இவர்கள் எல்லோரும் நீ தமிழ்தான் படிக்க வேண்டும் என்று என்னை 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனை போய் நீ இன்றைக்கு சொன்னால் ப்ரீகேஜி சேர்க்கும் பொழுதே அதனை சொல்லலாம், நீ இன்னதான் ஆக வேண்டும் என்று கருவில் இருக்கும் பொழுதே தீர்மானித்து பிள்ளை பெற்றுக் கொள்ளுகிற உலகத்திலே இருக்கும் நாம், அன்றைக்கு ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவனிடத்திலே வந்து இவர்கள் அனைவரும் ஏன் இப்படி என்னிடத்திலே வந்து தமிழ் படிக்க வேண்டும் தமிழ் படிக்க வேண்டும் என்னை வற்புறுத்துகிறார்களே என்று எனக்கு தமிழ் மீது ஒன்றும் அவ்வளவு நாட்டமெல்லாம் இல்லை. காரணம், என்னுடைய தொடக்கம் சமஸ்கிருத மொழியிலே வேத பாடங்களை கற்றுக்கொண்டு வந்த காரணம், பிறந்த காரணம். அங்கிருந்து நான் எப்படி இந்த இடத்திற்கு தளத்திற்கு நகர முடியும் என்கிற கேள்விகள் இவையெல்லாம் என்னிடத்திலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு பெயருக்கு வேறு எந்த பாடங்களும் கிடைக்கவில்லை என்றால் தமிழ் சேருவது அல்லது வரலாறு பிரிவிலே சேருவது என்பது பேராசிரியர்களுக்கெல்லாம் தெரியும். எந்த பாடமும் கிடைக்கவில்லை என்றால் தமிழ் துறைக்கும் வரலாற்று துறைக்கும் அனுப்புகிற கல்விக்கூடங்கள் இருக்கக்கூடிய மத்தியிலே எனக்கு இந்த ஆசிரியர் பெருமக்களும் என் பாட்டனார் சொன்னார், அப்பா, நாம் நேரடியாக தமிழ் தாத்தா உவேசாவினுடைய பெயரனாக இல்லை என்று சொன்னாலும் உங்கள் பாட்டி நாகலட்சுமி அவர்களினுடைய
அம்மாவின் சொந்த தாய் மாமா தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் என்கிற காரணத்தினால் நீ தமிழ் படிக்க வேண்டும் என்று இந்த கருத்தினை என்னிடத்திலே முன்வைக்கும் பொழுது நான் நம்புவேனா? என்னால் நம்ப முடியவில்லை. தாத்தா, நீ பொய் சொல்ற, இதெல்லாம் நான் போய் வெளியில சொன்னா என்ன அடிப்பாங்க, நீ உண்மை சொல்லுவதற்கு ஏதாவது செய் என்று நான் சொன்ன பொழுது என் பாட்டனார் இன்றைக்கு ஒரு தலைமுறை தாண்டி உறவினர்களினுடைய பெயரை கேட்டாலே சொல்ல முடியாத நெருக்கடியில் இருக்கக்கூடிய உறவு முறைகளுக்குள் நம் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை, கூட்டு குடும்பமாக இருந்தது. அது மட்டுமல்ல, நம் வீட்டு பெரியோர்கள் எல்லாம் தன்னுடைய தர்ப்பணங்களுக்கு மட்டுமல்ல, தன்னுடைய மூதாதையர்களினுடைய பெயர்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக வீட்டிலே ஒரு பட்டியலை வைத்திருப்பார்கள். அந்த அட்டவணை என் வீட்டிலும் இருந்தது. அந்த அட்டவணையில் தான் என் தாத்தா என்னிடத்திலே எடுத்து காட்டி, நான் பொய் சொல்லவில்லை அப்பா, நீ போய் எனது மருந்து, தாத்தா மாந்திரீகம், மருத்துவம், வேதம் என்று பல விடயங்களில் அவர் கைதேர்ந்தவராக இருந்தவர். ஆகவே அவர்கள் இந்த அலமாரியை நீ திறந்து பார், அதற்குள் சில ஓலைச்சுவடிகள் இருக்கும், இதற்கென்று ஒரு வரலாறு உண்டு, அந்த வரலாற்றினை நான் பதிவு செய்கிறேன், அதையும் நீ நம்பினால் நம்பலாம் என்று சொல்லிவிட்டு இப்படியே போனது. அப்படி அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் மாந்திரீகங்கள் சம்பந்தமானவை, மருத்துவம் சம்பந்தமான ஓலைச்சுவடிகள். ஒரு சமயம் அவர்கள் ரயில்வே துறையிலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது திடீரென்று காஞ்சி மடத்தில் இருந்து ஒரு அழைப்பு வந்ததாம். அந்த அழைப்பின் காரணமாக இவர்கள் உடனே பணியிலிருந்து சென்றார்களாம். சென்ற உடனேயே பூஜையை முடித்துவிட்டு காஞ்சி பெரியவர் அவர்கள் எப்பொழுதும் வெளியே இருப்பவர்களை தரிசிப்பதற்கு முக்கியமான நபர்களை அழைத்தவர்களை எல்லாம் உள்ளே அழைப்பார்களாம். அப்படி அழைக்கும் பொழுது உத்தமதானபுரம் மகா கணபதியினுடைய பெயரன் ராமச்சந்திரன் என்பவன் ரயில்வே துறையிலிருந்து வந்திருப்பான், உள்ளே அழை என்று சொல்லி இருக்கிறார். அப்படி தாத்தா உள்ளே சென்று இருக்கிறார். அப்படி சென்ற பொழுது தாத்தாவிற்கு அதிர்ச்சி. இவர் அழைத்தார், எதற்கோ அழைத்திருக்கிறார் நம்மை, சரி செல்லலாம் என்று அவர் உள்ளே நுழைந்திருக்கிறார். அப்படி நுழைந்த பொழுது அந்த இடத்திலே தன் பக்கத்து இருக்கையில் ஒரு கேரள நண்பரிடம் பக்கத்து இருக்கையிலே கொடுக்கப்பட்ட ஓலைச்சுவடிகள் எல்லாம், நூலாக்கம் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட ஓலைச்சுவடிகள் எல்லாம் ஒரு வேட்டியிலே மடித்து கட்டப்பட்டு இவர் தந்த அதே வேட்டியில் அதே ஓலைச்சுவடிகள் காஞ்சி பெரியவரின் முன்பாக காட்சி கொடுத்ததாம். அதை எடுத்து வர சொன்னதும் அதை பிரித்தவுடன் தாத்தா அதிர்ந்து போனாராம். அதிர்ந்து போன பொழுது, இந்த ஓலைச்சுவடிகள் உனக்கு யார் வழி கிடைத்தது என்பதை நான் அறிவேன். ஊவேசாவினுடைய தேடலில் பல ஓலைச்சுவடிகள் அச்சாக்கம் பெறாமல் விடுபட்டவை. அப்படி விடுபட்ட ஓலைச்சுவடிகள் அவர் ஒன்றும் தெரியாமல் விடுபடவில்லை, தெரியாமல் அவர் ஒன்றும் பதிப்பிக்காமல் விடவில்லை. இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டாம், இது இனி வருகிற உலகத்திற்கு பயன்படாது, இது இனி வருகிற உலகத்திற்கு இதனை நீ பதிப்பித்து இந்த உண்மைகள் இந்த செய்திகளை எல்லாம் என்று சொன்னால் உன் குடும்பம் நிர்மூலமாகிவிடும், உன்னால் பல குடும்பங்கள் அழிய நேரிடும். ஆகவே தயவு கூர்ந்து இன்னொரு செய்தி, அந்த மகாகணபதி என்கிற தாத்தாவினுடைய தகப்பனார் அவர்களிடத்தில் தான் காஞ்சி பெரியவர்கள் ஆசிரமம் எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்து பீடத்தில் ஏறுவதற்கு முன்பாக மந்திர வேத பாடசாலை, மந்திர வேத பாடங்களை தாத்தாவின் இடத்திலேதான் அவர்கள் குருவாக ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டார். நான் உன்னுடைய தாத்தாவிடம் நான் கற்றுக்கொண்டு நான் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டவன், அந்த குடும்பம் அழிவதிலோ அந்த குடும்பத்தினால் இந்த உலகத்திலே மற்ற குடும்பங்கள் அழிவதிலோ எனக்கு விருப்பம் இல்லை, இதை நீ ஒருபோதும் செய்யக்கூடாது,
தயவு கூர்ந்து இந்த ஓலைச்சுவடிகளை ஒன்று இந்த மடத்திலேயே விட்டுவிடு, இல்லை என்று சொன்னால் இந்த ஓலைச்சுவடிகளை அழித்து விடு, இல்லை என்றால் இந்த இரண்டும் உனக்கு விருப்பமில்லை என்று சொன்னால் எந்த அலமாரியில் உன் வீட்டில் இருந்ததோ அங்கேயே வை, அது கரையான் தின்று தானாகவே அழிந்துவிடும். இது இனி வருகிற உலகம் ஒருவரை ஒருவர் மனிதன் கடித்து கொதறி கொண்டிருக்கக்கூடிய உலகமாகத்தான் இந்த உலகம் போகுமே தவிர போட்டி, பொறாமைகள், பதவி, நாற்காலி, அரசியல் சண்டைகள் என்று இந்த உலகம் நகருமே தவிர ஒருபோதும் இந்த மந்திரங்கள், இந்த செய்திகள் எல்லாம் இந்த உலகிற்கு இனி வருகிற காலத்திற்கு பயன்படாது. அது ஊவேசாவிற்கு நன்கு தெரியும். தயவு கூர்ந்து இதனை மூட்டை கட்டி கொண்டு போய் என்று சொன்னவுடன் இந்த செய்திகள் எல்லாம் என் மனதை பாதித்தது. இந்த செய்திகள் எல்லாம் மனதை பாதித்தது. என்னுடைய தமிழாசிரியர்கள் எல்லாம் என்னிடத்திலே வந்து முன்வைத்தது. இவற்றை நோக்கி பார்க்கும் பொழுது நான் 11ஆம் வகுப்பிலே உள்ளபடியே தணிக்கையியல், கணக்கு பதிவியல், வணிகவியல் என்கிற பாடங்களிலெல்லாம் முதல் மதிப்பெண் 200க்கு 200 199 எடுத்தவன். நன்றாக சேவாரத்தினம் சந்தானம் ஐயா அவர்கள் பலமுறை என் தகப்பனார் என்னை அழைத்து கொண்டு இவன் தமிழ் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள், தேசிய கல்லூரியிலே ஒரு இடம் தாருங்கள் என்று. இன்றைக்கு ஈஸ்வரன் ஐயா அவர்கள் இல்லை, என் கரம் பிடித்து ஈஸ்வரன் ஐயா தான் அன்றைக்கு தேசிய கல்லூரிக்குள் அழைத்து சென்றார். அழைத்து சென்று நாங்கள் கேட்ட பொழுது, டேய் பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு, எதுக்குடா தமிழ் படிக்க வந்திருக்க? 199 200 மதிப்பெண்ணையும் பெற்றுவிட்டு உனக்கு அறிவில்லையா? நீ ஒரு ஆடிட்டர் ஆகக்கூடாதா? நீ போய் தமிழ் படிக்கிறதுக்கு வந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லி 3 மாத காலம் எனக்கு கொடுக்கவே இல்லை தேசிய கல்லூரியில் கடைசி வரை. நான் அன்றைக்கு ஒரு சினத்திலே சொல்லிவிட்டு வந்தேன், இந்த கல்லூரியில் எனக்கு வாய்ப்பு தராத இந்த கல்லூரியில் ஒரு நாள் நீங்களே அழைத்து நான் இந்த கல்லூரியில் சிறப்பு விருந்தினராக பேச வருவேன் என்று சொன்னேன். அதுவும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவடைந்து விட்டது. பாரதியாரினுடைய நினைவு நாளுக்காக வேண்டி என்னை பேச அழைத்திருந்தார்கள். நான் பேசிவிட்டு வந்தேன், மகிழ்வாக முடிந்தது. இப்படித்தான் நான் தமிழ் படிக்க உள்ளே வந்தேன். இப்படித்தான் தமிழ் படிக்க உள்ளே வந்தேன். தமிழ் படித்தால் உருப்பட முடியாது, ஒளிந்து விடுவாய், நீ எதற்கும் ஆக மாட்டாய் என்று என்னை சுற்றி பேசிய கூட்டங்களுக்கெல்லாம் தீனி போட வேண்டும். நான் தமிழ் படிக்க லாய்க்கற்றவன் என்ற பொழுது என்னுடைய மாமா ஜெயராமன் அவர்கள் இந்த தேசிய கல்லூரியில் தமிழாசிரியராக பணியாற்றினார். இன்னொரு மாமா சிவசாமி ஐயர் பள்ளியிலே தமிழாசிரியராக பணியாற்றினார். ஆக என் குடும்பத்தில் எங்கு பார்த்தாலும் தமிழ் இருந்திருக்கிறது என்கிற காரணத்தினால் நான் இதைத்தான் எடுக்க வேண்டும், இதைத்தான் படிக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டேன். அதன் வாயிலாக திருச்சி நாவலர் நெடுஞ்செழியன் கல்லூரியிலே இளங்கலை, அதற்கு பிறகு உடனடியாக தமிழ் படித்தால் வீட்டிலே பிச்சை எடுப்பாய், தெருவில் அலைவாய் என்று சொன்ன நண்பர்களுக்கெல்லாம் சம்மட்டி அடி கிடைத்தது. நான் முதல் நாள் மாலை என்னுடைய கடைசி தேர்வு, இளங்கலை தேர்வை முடிக்கிறேன். மறுநாள் காலை எங்கு வேலை கிடைத்தது என்பது முக்கியமல்ல, என்ன வேலை கிடைத்தது என்பதுதான் முக்கியம். நான் படித்த தமிழுக்கு தமிழாசிரியராக நம் தமிழ்ச்சங்கத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மதுரை சாலை, பழைய மதுரை சாலை என்பார்கள், அந்த சாலையிலே திருச்சி டுட்டோரியல் கல்லூரியிலே 300 ரூபாய் சம்பளத்திற்கு நான் தமிழாசிரியராக அமர்த்தப்பட்டு 8 மாத காலங்கள் பணியமர்த்தப்பட்டு நான் தமிழாசிரியரானேன். அதற்கு பிற்பாடு இந்த சூழல்களுக்கெல்லாம் முன்பாகவே நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே என்னுடைய வாழ்விலே 2 சம்பவங்கள். ஒன்று, நாவுக்கரசர் சோ சத்தியசீலன் ஐயா அவர்கள் இட்ட பிச்சை, அவர்கள் தரிசனம் எனக்கு கிடைக்க போக, அதன் காரணமாக தம்பி நீ நிறைய படிக்கிறாய், அடிக்கடி நான் மைய நூலகத்திலே உன்னை பார்க்கிறேன், ஏன் நீ எழுதக்கூடாது என்று என்னை உசுப்பினதன் காரணம்தான் நான் எழுத தொடங்கினேன். எழுத தொடங்கிய பொழுது முதல் தலைப்பே பொருளாதாரம் என்கிற தலைப்பினை தந்துவிட்டு அவர் சென்று விட்டார். என்னது, நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன சிந்திப்பது? எனக்கு என்ன சிந்திக்க முடியும்? நான் எப்படி எழுத முடியும்? பொருளாதாரத்திலே 197 மதிப்பெண்கள் பெற்று இருக்கலாம்,
அது பள்ளியில் தேர்வுக்காக எழுதப்பட்டது. ஆனால் இங்கே நான் என்ன சிந்திப்பது, பொருளாதாரம் என்பது எவ்வளவு பெரிய விடயம் என்றெல்லாம் இரவெல்லாம் தூங்காமல் மண்டையை உடைத்துக் கொண்டிருந்த பொழுது எனக்கு பொருளாதாரமாக தென்பட்டது. இன்றைக்கு தமிழக அரசுக்கும் பொருளாதாரமாக அரசு பிழைப்பு நடத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மதுவும் புகையும் தான் எனது பொருளாதாரமாக மாறி போனது. ஏனென்றால் என் நண்பர்களுக்கு தெரியும், என்னிடம் மதுவோ புகையோ குடித்துவிட்டு முன்பு வந்தால் நான் அடித்து விடுவேன் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அதையே பாடுபொருளாக எடுத்தேன். நீ புகையை காதலித்து மதுவை திருமணம் செய்து யமனால் விவாகரத்து செய்யப்பட போகிறாய். உலகை விட்டு ஊதி ஊதி உறங்கி விட்டாய். உன்ன கூட மறந்து விட்டாய். உலகை விட்டு மறைந்து விட்டாய். இந்தியனே இப்படித்தான் கருகுதடா நம் பொருளாதாரம் என்று எப்படியோ அந்த சொல்லுக்கான ஒரு பாடுபொருளில் ஒரு கவிதையை பாடி பெருமூச்சு விட்டு சத்தியசீலனாரை சந்திக்க முடியுமா, இன்றைக்கு நம் கண்களுக்கு சிக்குவாரா என்று மைய நூலகத்திற்கு மீண்டும் மீண்டும் வந்து சென்ற போது சத்தியசீலனார் என்னிடம் சிக்கிவிட்டார். நான் அவர்களிடத்திலே போய், ஐயா நீங்கள் கேட்ட கவிதை இதுதானே, நான் படைத்து விட்டேன், இதுதானே கவிதை, இப்படித்தானே எழுத வேண்டும் என்று நான் கேட்ட பொழுது இப்பொழுது உசேன் ஐயா அவர்கள் சொன்னதை போல இதுதானடா கவிதை, இதுதான் கவிதை. இந்த கவிதையில் என்ன குறை இருக்கிறது? உன்னால் முடியும், உன்னால் முடியும். நீ பேசியவர்களின் வாய்க்கு முதல் பூட்டு போட்டு விட்டாய். உன்னால் முடியும் என்று அவர்கள் சொன்னதன் விளைவுதான். அந்த வாய்ப்பினை நான் மெல்ல பிடித்து கொண்டதுதான் காரணம். சத்தியசீலனார் அவர்கள் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, நான் புகழுக்காக இன்றைக்கு நான் இங்கே பேசவில்லை. இரண்டு செய்திக்காகத்தான் பேசினேன். இந்த உலகத்திலே தமிழ் படிக்காதீர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை தயவு செய்து அவர்களோடு இனி உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதற்காகத்தான் நான் பேச வந்திருக்கிறேன் என்று. தமிழ் படிக்காதீர்கள் என்று சொன்னவர்களை உறவு வைத்துக் கொள்ளவே கொள்ளாதீர்கள். ஏனென்றால் பெற்ற தாயை குரல் வலையை நெரித்து கொள்ளுகிற கூட்டம் அது. அந்த கூட்டத்தின் உறவு நமக்கு தேவையில்லை என்பதாக அடுத்து என் பயணம் மெல்ல சொன்னார். சரி நீ எழுது, தொடர்ந்து எழுது என்று. பாரி மட்டுமல்லல் என்று நான் இருந்தேன், பாவி எனக்கு புரியவில்லை, நீயும் ஒரு பாரி என்று நண்பனைக்கு ஒரு கவிதை. இப்படியே தொடர்ந்து கவிதை பயணம் மெல்ல 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 போனது. நான் ஒரு கவிதை கூட, கவிதை எழுதினால் காதலித்திருக்க வேண்டும் அல்லது காதலிப்பான் என்றெல்லாம் வெளி உலகம் பேசும். ஆனால் நான் அப்பொழுது காதலிக்கவில்லை. உண்மையிலேயே நான் காதல் திருமணம் செய்தவன், கலப்பு திருமணம் செய்தவன், அனைத்தும் தான். ஆனால் நான் அப்பொழுதெல்லாம் செய்யவில்லை. ஐயா அவர்களை வாழ்விலே ஒரு நிமிடம் கூட மறக்க முடியாது. ஏனென்றால் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களும் என் வாழ்விலே உண்டு. அவர்கள் என் வீதியில் ஆண்டார் தெருவிலே இருக்கக்கூடிய அந்த கற்பனசாமி கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆனந்தா மளிகையில் எப்பொழுதும் இதே நேரத்தில் அவர்களை அங்கே காணலாம். நான் நினைத்து கொண்டிருந்தேன், அன்றைய தொடக்க நாள் வாழ்விலே என்னோடு இருந்தவர்களில் ஒருவர் கூட இன்றைக்கு இல்லையோ, ஒருவருமே இல்லையே, யாரேனும் இருந்தால் நலமாக இருக்குமே என்று சொன்னேன். நல்ல வேளை இறைவன் அவர்களை அனுப்பி இருக்கிறான். அந்த தொடக்க வாழ்க்கையிலே அவர்கள் என்னோடு நிறைய வாதிடுவார்கள். நானும் அவரும் தமிழிலே நிறைய மோதல்கள், கருத்து மோதல்கள் வரும். அவர்கள் இறை நம்பிக்கைக்கு புறம்பான செய்திகளை என்னிடத்திலே பதிவிடுவார்கள். நான் இறை நம்பிக்கையுடைய செய்திகளை பதிவிடுவேன். அப்பொழுதுதான் நான் தந்தை பெரியார் அவர்களை கற்க தொடங்கினேன். அதற்கு காரணம் ஐயா அவர்கள் தான். ஏன் தந்தை பெரியார் எத்தனை பேர் சொல்கிறார்களே, கொஞ்சம் தந்தை பெரியாரையும் நாம் படித்தால் தான் என்ன என்று இவர்கள்தான் நான் தந்தை பெரியாரை படிக்க காரணம். ஆக இப்படியே விரிந்து கொண்டே போனது என் வாசிப்பு களம். நிறைய படித்தேன். என் வீட்டிலே இப்பொழுது குறைந்தபட்சம் ஒரு 15,000 நூல்களுக்கு மேல் நான் படித்த நூல்களாக தேக்கி வைத்திருக்கிறேன். இதுவரை படிக்காத நூலுக்கென்று ஒரு அலமாரி இருக்கிறது, படித்த நூலுக்கென்று ஒரு அறை இருக்கிறது. நான் படித்து பட்டியலிட்டு எந்த நூலை எத்தனை முறை படித்திருக்கிறேன் என்கிற பட்டியலோடு நான் வைத்திருப்பேன். அடிக்கடி நான் படிப்பேன். ஆனால் இந்த வாசிப்புகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக வாழ்விலே 2 நண்பர்கள், குமரேசன் என்கிற நண்பன், திருக்கண்ணன் என்கிற நண்பன். குமரேசன் இன்று உயிரோடு இல்லை. அந்த குமரேசன் தான் இந்த தாழி உடைந்தது சிறுகதைக்கான விதை. ஆனால் நான் இன்று எழுதுவதற்கு விதை போட்டவர் ஐயா சோ சத்தியசீலனார் அவர்கள். ஆனால் நான் எழுதியவைகளை எல்லாம் கவிதையோ இல்லையோ என்று என்னுடைய நண்பரினுடைய கடைகளிலே
கசக்கி தூக்கி எறிந்து போட்ட காகிதங்களை எல்லாம் சேகரித்து விட்டு யாருக்கு கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பு? யாருக்கு கிடைத்திருக்கும்? பவனந்தி முனிவருக்கு கிடைத்ததல்லவா சீயகங்கன் என்பவன், கம்பனுக்கு கிடைத்ததல்லவா வாய்ப்பு. அப்படிப்பட்ட வாய்ப்பு என் வாழ்விலும் கிடைத்தது. தமிழை நேசிப்பவர்களின் வாழ்க்கையில் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு. தமிழை உயிராக உணர்வோடு ஏற்றுக்கொண்டவர்களினுடைய வாழ்க்கையில் இந்த வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்கும் என்பது உண்மை. என் வாழ்க்கையிலே அந்த நூல்களை எல்லாம், அந்த காகிதங்களை எல்லாம், நான் விட்டறிந்து போட்ட காகிதங்களை எல்லாம் சேகரித்து முதல் நூல் தயாராகிவிட்டது. என் தாயாரின் ஊர் திருவையாறு. திருவையாறு சப்தஸ்தான பெருவிழாவிற்கு சென்று விட்டு நான் இல்லம் வருகிறேன். அதுவும் இதே மே மாதம்தான். நான் வருகிறேன். வந்த பிறகு 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நான் வந்தவுடன் என் நண்பன் சொல்லுகிறான், நீ உன் வீட்டிற்கு போ, ஒரு பெட்டி வைத்திருக்கிறேன், அந்த பெட்டியை திற, உனக்கு ஒரு பொக்கிஷம் காத்திருக்கிறது என்று சொன்னான். என்ன இருக்க போகிறது என்று நான் வீட்டிற்குள் வந்தபோது, நான் அந்த பெட்டியை திறந்த பொழுது என் கவிதை நூல் ஒரு பிரதி கூட இன்று என்னிடத்திலே இல்லை. நான் வெளியிட்ட முதல் நூல் இன்னமும் நேசிக்கிறேன் என்கிற நூல். ஒரு நூலை அச்சடிப்பது சிரமம், அந்த நூலாக்கம் செய்து அதனை வெளியிடுவது சிரமம். வெளியிட்ட இத்தனை காலமும் இந்த சிரமத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் எழுத்தாளர்கள். இந்த சிரமங்களை எல்லாம் தாண்டி இந்த 2 நண்பர்கள் நூலாக்கமும் செய்து மறுநாள் மாலை இதே 7-7:30 மணி இருக்கும் என்னிடத்திலே இந்த செய்தியை சொல்லி அவர்கள் அழைப்பிதழையும் கொடுத்தேடே முட்டாள், உன் வீட்டிற்கு போ, அந்த நூல்களை எல்லாம் இறக்கி கீழே வை, 1100 பிரதிகள் அப்பொழுதெல்லாம் அச்சடிப்போம் இல்லையா, அது போல அச்சடித்து வைத்து அந்த நூலுக்கு அடியிலே அழைப்பிதழ் இருக்கிறது. அந்த அழைப்பிதழில் மறுநாள் மாலை 4 மணிக்கு நான் படித்த பள்ளியிலேயே அந்த நூல் வெளியீடு விழா, படித்த கூடப்பள்ளியிலேயே அந்த நூல் வெளியீடு விழா. அந்த கூடப்பள்ளியில் அந்த நூல் வெளியீடானது. அந்த நூலை வெளியிட்டு பேசியவர் வழக்கறிஞர் கங்கை செல்வன் அவர்கள். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மதிமுக இப்பொழுது தெரியவில்லை, அப்பொழுது அவர் மதிமுகவிலே இருந்தார்கள். அது முடிந்தது. என்ன அதிர்ஷ்டசாலி தெரியுமா, ஒரு புகைப்படம் கூட கிடைக்கவில்லை. பல 100 கை தட்டி அந்த புகைப்படங்கள் எல்லாம் அன்றே அழிந்து போயின. திருச்சியிலே பல நிழற்குடைகளை அமைத்தவர் டிபி மனோகரன் அவர்கள். இவர்களை எல்லாம் வாழ்க்கையில் மறந்துவிட முடியாது. அவர்கள்தான் அந்த நூலுக்கான சிறப்பு விருந்தினராக இருந்து என்னுடைய முதல் நூலை வெளியிட்டவர்கள். இந்த நூல் வெளியீடானது. சத்தியசீலனாரிடம் கொண்டு போய் சேர்த்தேன், காண்பித்தேன். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி என்னை அள்ளி முத்தமிட்டார், அணைத்து கொண்டார். டேய், என் வாழ்க்கையிலேயே என்னை சந்திச்சதிலேயே நான் சொல்லி என் வார்த்தைய ஒரு வார்த்தை கூட புறந்தல்லாம அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போறவன் நீ ஒருத்தன் தாண்டா அப்படின்னாரு. ராம் என்றுதான் என்னை அழைப்பார்கள். அப்படி அழைத்து அவர்கள் சொல்லி, நீ உடனே இந்த சூட்டோடு இன்னொரு நூலை எழுது, அந்த நூலை நான் வெளியிடுகிறேன் என்றார். அந்த நூல் தான் எனக்கு நானே. என்னுடைய நூல்களுக்கெல்லாம் நான் தலைப்பிடுவதே இல்லை எப்பொழுதும். என்னுடைய நூல்களுக்கெல்லாம் ஐயா சத்தியசீலன் அவர்கள் தான் இருந்தவரை தலைப்பிட்டவர்கள். நான் எழுதுவதோடு சரி, தலைப்பிடுபவர் அவர்தான், வெளியிடுபவர் அவர்தான், அணிந்துரை தருபவர் அவர்தான், என்னை ஆக்கியவர் அவர்தான். அப்படி ஆக்கம் செய்து எனக்கு நானே என்கிற நூல் நம் கீழரண் சாலையிலே இருக்கக்கூடிய நாயுடு மகாஜன சங்கத்திலே. இன்னொரு செய்தி தெரியுமா, நான் பிறந்தது அந்தனர் குலத்தில். ஏனோ தெரியவில்லை, ஐயாவை சந்தித்தேன், இன்னும் பல நபர்களை நான் சந்தித்தேன். அவர்கள் சிந்தித்த தேனையெல்லாம் என் சந்திப்பிலே வழங்கிய காரணம்தான் என் வாழ்வு மலர்ந்தது. என் வாழ்வு மலர்ந்தது. அந்த இடத்தில் நான் முதல் நூல் வெளியிட்டது ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 முதல் 6 வரை. என்ன நேரம் என்பது உங்களுக்கு தெரியும், ராவுகால நேரம். என் 2ஆம் நூல் வெளியிட்டது சனிக்கிழமை காலை 9 முதல் 10:30 வரை, ராவுகால நேரம். நான் இதுவரை வெளியிட்ட நூல்கள் எல்லாமே ராகு காலத்திலே தான் வெளியிடுவது வழக்கம். அது எனக்கு பிடிக்கும், எனக்கு நம்பிக்கை. ஆக நான் அதனை செய்தேன். ராகு காலத்திலே நூல் வெளியிடுகிறாய், நீ உருப்பட மாட்டாய் என்ற பொன்னாடைகள் எனக்கு வந்தன. போர்த்தி கொண்டேன். அந்த பொன்னாடைகளோடு நான் மெல்ல நடக்க தொடங்கினேன். அந்த நடை மெல்ல மெல்ல சென்றது. சிறு வயது முதல்
எப்படி ராகு காலத்திலே நூல் வெளியிடுகிற திண்மை எனக்குள் வந்ததோ அதை போலவே கடவுள் நம்பிக்கையிலும் நான் கடவுள் இல்லை என்று நான் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதே இல்லை. ஆனால் அந்த கடவுள் நம்பிக்கையும் எனக்கு உண்டு. இருந்தாலும் கடவுள் வழங்கிய நேரம்தான் இந்த 24 மணி நேரம் என்பதை நான் உண்மையாக நம்புகிறவன். ஆகவேதான் அந்த 24 மணி நேரத்திலே நான் இந்த நேரங்களை பிரித்தறிய தெரியாதவனாக வளர்ந்தேன். அப்படிப்பட்ட வளர்ச்சி, அந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்த 3வது நூல் மறக்க முடியாத அமைப்புகள். திருச்சிராப்பள்ளியை வட்டமிட்ட அமைப்புகள். உரத்த சிந்தனை என் தாய் வீடு. நம் உரத்த சிந்தனை என்கிற இதழ் வருகிறதே, அது என் தாய் வீடு. அந்த தாய் வீடுதான் எனக்கு முதலாக பணப்பெட்டி என்கிற தலைப்பிலே கவிதை தந்தது. ஐயா அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். உரத்த சிந்தனை அந்த நாள் கால் பதித்த நாள் முதலே கண்ணன் ஐயா அவர்கள் உடன் இருக்கிறார்கள். நன்றாகவே ஐயா அவர்களுக்கும் தெரியும். அந்த பணப்பெட்டி தான் என்னை முதலாக இப்படி ஒளிவாங்கிக்கு முன்பு ஒலிக்க செய்த முதல் கவிதை. அந்த பணப்பெட்டி கோள்கள் 9 பத்தனலாம் பணப்பெட்டி என்று முடித்தவுடன் நம் கல்லூரியினுடைய ஜமால் முகமது கல்லூரியினுடைய மன்சூர் ஐயா அவர்கள் என்னை அள்ளி அணைத்துக் கொண்டு பரிசு தந்து பாராட்டிய முதல் கவிதை. என் வாழ்விலே நான் பெற்ற முதல் பரிசு மன்சூர் ஐயாவினுடைய கைகளில் தான். இப்படி நகர்ந்தது. இந்தியாவே உன்னை சுவாசிக்கிறேன் என்கிற நூலுக்கும் முன்பாக இந்த நூல்களுக்கெல்லாம் இடையிலேதான் 1994 நான் முதலில் எழுதத் தொடங்கி பேசத் தொடங்கி மெல்ல 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 தமிழ் படித்தால் அழியும் என்கிற நிலையை என்னிடத்திலிருந்து நான் செதுக்கி இந்த உலகத்தில் என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சம்மட்டி அடியாக கொடுத்து கொண்டே வந்தது. நான் அல்ல, தமிழ். என்னிடம் வந்து சேர்ந்து கொண்ட தமிழ் கொடுத்து கொண்டே வந்தது. அப்படியே நகர்ந்ததன் பிற்பாடு அடுத்த நிகழ்வு ஆசா ஐயா அவர்கள், ஆரோக்கியசாமி ஐயா அவர்களை பேசாவிட்டால் நான் படைத்து பயன் இல்லை. ஆசா ஐயா அவர்கள் என்னுடைய வாழ்விலே கிடைத்த மிகப்பெரிய அறிமுகம். 1997 என்று நினைக்கிறேன். அப்பொழுது ஆசா ஐயா அவர்களினுடைய முதல் அறிமுகம், திருச்சிராப்பள்ளி மாவட்ட எழுத்தாளர் சங்கத்தினுடைய முதல் அறிமுகம். அந்த நாளினுடைய அறிமுகம் கிடைத்த பிற்பாடு கல்லூரி வாழ்க்கை என்றெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கியாபே விஸ்வநாதம் பள்ளியிலே தான் முதல் கூட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்தது. ஐயா தமிழினியன் ஐயா அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் வயதாகிவிட்டது, நீண்ட தூரம் பயணப்பட வேண்டும், மாலை நேரம் மழை வருகிறது என்கிற நாள் சென்று விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஐயா தமிழினியன் ஐயா அவர்கள் தலைவராக இருந்த காலம் அது. மழவாடி ஐயா அவர்கள் என்னை கரம் பிடித்து கொண்டு விட்ட அந்த இடம்தான் என் வாழ்வினை உயர்த்தியது. அந்த திருச்சிராப்பள்ளி எழுத்தாளர் சங்கம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முற்போக்கு இன்றைக்கு கலை இலக்கிய சங்கமாக இருக்கிறது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஐயா நந்தலாலா அவர்களினுடைய தலைமையிலே பல நூல் ஆய்வுகள், என்னுடைய நூலினை பேசக்கூடிய தன்மைகள் எல்லாம் அங்கே கிடைத்தது. ஒரு பக்கம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், இன்னொரு பக்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்ட எழுத்தாளர் சங்கம். இவை பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் அன்றைக்கு கிடையாது. இப்படி தடவுகிற அலைபேசிகள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நிறைய பேரிடம் அலைபேசி என்பதே கிடையாது. நிறைய வீடுகளில் தொலைக்காட்சியே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில், எந்த வாய்ப்பும் இல்லாத சூழலில், வாய்ப்புகளை என் கதவை தட்டிய வாய்ப்புகளை அல்ல, நான் தமிழின் கதவை தட்டி அந்த வாய்ப்புகளை எல்லாம் நான் எனதாக்கி கொண்டதன் காரணம், தமிழ் படித்ததனால் நீ பிழைக்க கூட முடியாது என்றவர்களுக்கு கொடுத்த அடியின் அடுத்த அடி இந்தியாவே உன்னை சுவாசிக்கிறேன் என்கிற நூல். ஐயா ராமரையா அவர்கள் முதல் நூலுக்கு அணிந்துரை. அடுத்து மதிப்பிற்குரிய ஐயா சஞ்சீவி நகரிலே தாய்மானவர் தெருவிலே வாழ்கிறாரே, அவர்கள்தான் அடுத்த நூலுக்கான 3வது நூலுக்கான மதிப்புரை. இப்படி எல்லாம் கிடைத்தது வாழ்விலே. கிடைத்ததன் பிற்பாடு மெல்ல மெல்ல திருச்சிராப்பள்ளியிலே சங்கங்கள் எல்லாம் வளர்ச்சி பெற தொடங்கியது. இந்த வளர்ச்சியினூடாக மெல்ல மெல்ல நான் திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி எழுத்தாளர் சங்கத்தினுடைய இணை செயலாளராக
பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு நிலை 2007 சென்ற கூட்டம் நம் தமிழ்ச்சங்கத்திலே நடக்கும் வரைக்குமாக இணை செயலாளராக பொறுப்பேற்று அதிலே பணியாற்றிய அனுபவமும் உண்டு. ஐயா ஆசா அவர்கள் சொல்லுவார்கள், இந்த மாலை பொழுதுகளில் அழைத்து, ராம் என்ன செய்கிறாய், மத்திய பேருந்து நிலையம் வா என்று சொல்லி அவர்கள் நீண்ட நேரம் தாய் பத்திரிகை குறித்த உணர்வுகளை மற்றும் எழுத்து பற்றிய உணர்வுகளை எல்லாம் என்னிடத்திலே பேசிக்கொண்டே இருந்ததன் விளைவு மெல்ல மெல்ல நகர்ந்தது. இப்படியே ஒவ்வொரு நூலாக நகர்ந்தாலும் நான் மெல்ல 2007 திருச்சிராப்பள்ளியில் பிருந்தாவன் வித்யாலயா பள்ளியிலே நான் தமிழாசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்டேன். இன்டர்நேஷனல் பள்ளி. எனக்கு சம்பளம் 1250. எல்லோரும் சிரித்தார்கள், எல்லோரும் நகைத்தார்கள், எல்லோரும் பழித்தார்கள். என்னை சுற்றி இருக்கிற ஒருவர் கூட தமிழாசிரியர் படித்தாய், நீ எங்கேயோ நுழைந்து கொண்டாய், சம்பளம் உன் வாழ்வை தேற்றப் போவதில்லை என்று சொன்னார்கள். அட முட்டாள்களா, நான் சம்பளத்திற்காக தமிழ் படிக்கவில்லை, சம்பளத்திற்காக நான் வேலை பார்க்கவில்லை. என்னால் முடிந்தது, என்னுடைய பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் எனக்கு ஊட்டியதை, என் பாட்டனார்கள், என்னுடைய வாழ்க்கை நான் கடந்து வந்த என் பெரியவர்கள் எல்லாம் எனக்கு ஊட்டியதை என்னிடம் கிடைத்த மாணவர்களுக்கு ஊட்டுவதற்காக நான் ஆசிரியன் ஆனவன். நான் சம்பளத்திற்கு ஆசிரியன் ஆகவில்லை. என்னுடைய மனைவி பின்னாலே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான் என்ன செய்வது? இப்படிப்பட்ட கொள்கையாளருக்கு ஒரு குடும்பம் வேறு உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பமாக நான் காதலித்து, என் தங்க பிரகாசி, ஒரு நிமிடம் அனைவருக்கும், என் மனைவி நான் காதலித்தேன். காதலித்த பொழுது எல்லோரும் கேட்பதை போல அவள் என்னிடத்தில் எந்த வார்த்தையும், நீ தமிழ் படித்திருக்கிறாயே, என்ன சம்பாதிக்கிறாய், என்ன செய்வாய், எங்களை காப்பாற்றுவாயா, எதையுமே கேட்டதில்லை. அதன் பயன் என் காதல் வென்றது. என் காதல் வென்றது. வென்ற காதல், அவள் என்னிடம் என்ன சாதி என்று அவள் கேட்கவில்லை, அவளிடம் நான் என்ன சாதி என்று கேட்கவில்லை, என்ன மதம் என்று நான் கேட்டதே இல்லை. பெயரிலேயே இருக்கிறதே என்று சில பேர் சொல்லுவார்கள். அதை உணர்கிற அளவிற்கு எனக்கு அப்பொழுது அறிவு இல்லை. அந்த காரணம் ஒன்று. அவள் ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்ட பிறகு இதே மே மாதம் தான் எங்களின் திருமண நாளும். இந்த மே மாதத்திலே கிட்டத்தட்ட 11 ஆண்டு காலம் காதலித்து திருமணம் முடிந்து 10 ஆண்டு காலம் ஆகி ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை எனக்கு இருக்கிறார். என்ன, எங்களுடைய வாழ்க்கை பொருளாதாரத்தில் பயணிக்கவில்லை. நாங்கள் கற்றுக்கொண்ட கல்வியிலேதான் எங்கள் வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருக்கிறதே ஒழிய, நாங்கள் ஒருபோதும் சரி, நாங்கள் இருவரும் சரி, நாங்கள் பொருளாதாரத்தை நினைத்து எங்கள் வீட்டிலே எதையுமே திட்டமிட்டதில்லை. இந்த சம்பளத்திற்குள் வாழ முடியுமா என்று அவளும் என்னிடத்தில் கேட்டதில்லை. இந்த சம்பளம் தான் நான் வாங்குகிறேன், உன்னை மணக்க முடியாது என்று அவளை நான் கைவிடவும் இல்லை. இப்படியே சென்றது. எங்களை எதிர்ப்பதற்கு, பிரிப்பதற்கு எப்படி தமிழை என்னோடு சேர்க்கக்கூடாது என்று நினைத்தார்களோ, அதுபோல என்னையும் அவளையும் சேர்க்கக்கூடாது என்று நினைத்தவர்களும் கோடான கோடி பேர்கள். ஆனாலும் எல்லாவற்றையும் எத்தி பந்தாடி நாங்கள் இணைந்தோம். இணைந்ததன் விளைவு இந்த நூல்கள். எனக்கு வாழ்க்கையிலே 2 மூத்த சகோதரிகள், ஒரு இளைய சகோதரி. எத்தனை பேர் இருந்தாலும் சரி, இந்த காணொளியை பாபு அண்ணன் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நிச்சயமாக நான் எல்லோருக்கும் அனுப்புவேன், எல்லோரும் கேட்பார்கள். அதை பற்றி எல்லாம் நான் அச்சப்பட போவதில்லை. என் வீட்டில் எப்பொழுதும் என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவிற்கு யாரையும் வர வேண்டும் என்று நான் நிர்பந்தித்ததும் கிடையாது, அழைத்ததும் கிடையாது, அழைக்காமல் அவர்கள் வந்ததும் கிடையாது. பிறகு இவன் தமிழ் படித்தான், இவன் சாதித்திருக்கிறான், நூலை வெளியீடு செய்திருக்கிறான் என்ற பொழுதுதான் என்னை தமிழ் படிக்க சொன்ன என் பாட்டனார் தான் என்னுடைய முதல் நூலின் 2ஆம் நூலின் வெளியீட்டிற்கு சத்தியசீலனார் ஐயாவுடன் வந்து மேடை ஏறியவர். அதற்கு பிறகு பல இடைவெளிக்கு பிறகு என்னுடைய தாய் தந்தை மெல்ல இணைந்து கொண்டார்கள் என் பயணத்தில். பிறகு இதுவரை ஒரு முறை கூட என்னுடைய சகோதரிகள் யாரும் என்னுடைய வெளியீட்டு விழாக்களுக்கோ நான் பேசுகிற இடங்களுக்கோ வந்ததே கிடையாது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் தமிழ் பிடிக்கும். தமிழிலே அவர்கள் எல்லாம் நிறைய விருதுகளை, திருவையாறு தமிழையா
கல்விக் கழகம் எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். அதிலிருந்து கட்டுரை எழுதி அதில் விருதுகளை பெற்றவர்கள் அவர்கள் எல்லாம், ஒன்றும் சளைத்தவர்கள் எல்லாம் அல்ல. ஆனாலும் வருவதில்லை, கவலைப்படவில்லை. என் மனையால் இருக்கிறாள், அவள் ஒருவள் போதும் என் வாழ்விற்கு என்று நான் கடத்தி கொண்டே போனேன். அவள்தான் காரணம், இத்தனை நூல்களுக்கும் அவள் ஒருவளே காரணம். என்னுடைய எல்லா நூல்களுக்கும் அவள் ஒருவள் தான் காரணம். அவள் இங்கே வராவிட்டாலும் நான் சொல்லுவேன். இன்றைக்கு காலை தான் நாங்கள் பயணப்படுகிற பொழுது மயக்கமாகி மருத்துவமனையில் அனுமதித்து மதியம் 4 மணிக்குத்தான் அவருடைய தாயார் வீட்டிலே இறக்கிவிட்டு நான் வந்தேன். நீ வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்தேன். நீ எத்தனையோ மேடைக்கு வந்திருக்கிறாய், ஏதேதோ கேட்டிருக்கிறாய், காணொளியில் கேள், நீ வராதே என்று சொன்னேன். ஆனால் நான் வருவேன். நீங்கள் பேசுகிற இடத்தில், தமிழ் இருக்கும் இடத்தில் நான் இருக்க வேண்டும், நீங்கள் இருக்கும் இடத்தில் நான் இருக்க வேண்டும். இந்த ராமனுக்கு சீதை அவள்தான். பெயரில் அவள் தங்கமாக இருக்கலாம், ஆனால் அவள் சீதைதான். ஆக என்னோடு அவள் பயணிக்கும் இந்த காரணம்தான் இத்தனை நூல்கள். இந்த மாணவர்களுக்காக நான் ஏற்படுத்திய இதழ்கள் இவை. இந்த மாணவர்களுக்காக ஏற்படுத்திய இதழ்கள். நான் பணியாற்றிய பள்ளியில் என் மாணவர்களை நான் கவிதை எழுத கற்றுக் கொடுத்து, கட்டுரை எழுத இது சாதாரணமாக எல்லா தமிழாசிரியரும் செய்யக்கூடிய பணி. அதிலிருந்து வேற ஏதாவது செய்ய வேண்டுமே என்று நான் சிந்தித்தேன். அப்பொழுது எனக்கு பட்டது, எனக்கு கிடைத்த வைரங்கள் அப்படிப்பட்ட மாணவர்கள். அந்த வாய்ப்பினை நான் எனதாக்கி கொண்டேன். என் பள்ளியில் நான் எனக்கு கிடைத்த மாணவர்களை கொண்டு, அதுவும் ஒரு தனியார் பள்ளியிலே, ஆங்கில வழி கல்வியிலே, இந்தியன் கவுன்சில் ஆஃப் செகண்டரி கிரேட் எஜுகேஷன் என்கிற வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களை போய், இன்டர்நேஷனல் அளவிலே படிக்கக்கூடிய மாணவர்களிடம் போய் கவிதை கட்டுரையை புகுத்துவதாம். இவன் பித்தன் என்றார்கள். ஆம், நான் பித்தன் தான். பித்தன் என்றால் என்ன பொருள்? பித்தா பிறை சூடி பெருமானே என்று பாடுவான். பித்தன் என்றால் இறைவன், ஈசன். சரி, உங்கள் நாவால் என்னை ஈசன் என்று புகழ்ந்த பின்பு நான் எப்படி இந்த சாதனையை செய்யாமல் இருக்க முடியும் என்றுதான் நான் என்னுடைய மாணவர்களுக்கு தமிழில் தட்டச்சினை முதல் சொல்லிக் கொடுத்தேன். தட்டச்சினை சொல்லிக் கொடுத்து, நீங்கள் எழுதுகோலை எடுத்து எழுதும் பொழுது உங்களுக்கு பிழை வரும். இன்றைக்கு எத்தனையோ நவீனங்கள் வந்து விட்டன. உங்கள் எழுத்து பிழைகளை நீக்கி கொண்டு நீங்கள் தட்டச்சு செய்யலாம். அதை மீறி பிழைகள் வந்தால் நாங்கள் இருக்கிறோம், பார்த்துக் கொள்கிறோம் என்று முதலில் ஒரு இதழை எப்படி நடத்த வேண்டும் என்று இதழியலை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, இதிலே 3ஆம் வகுப்பு மாணவர்களில் இருந்து 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வரைக்குமானவர்கள் கவிதைகள், கட்டுரைகள் என அனைத்தும், பேட்டிகள், நேர்காணல் எப்படி காண்பது, ஒரு கட்டுரை எப்படி எழுதுவது, உரைநடை எப்படி எழுதுவது, கவிதை எப்படி எழுதுவது என்று அனைத்தையும், சிறுகதை எப்படி எழுதுவது என்று அவர்களுக்கு சொல்லி, என் பின்னே நடந்த, என் ஆசிரியர் பின்னே நான் நடந்தார்வாறு என் பின்னே அவர்கள் நடந்ததன் காரணம்தான் இந்த படைப்புகள். அடுத்து பணியாற்றிய பள்ளியில் சிராப்பள்ளி என்கிற இதழ். இப்படியே வாழ்க்கை மெல்ல மெல்ல நகர்ந்து நூல்கள் எல்லாம் படைத்து, கேத்ரின் அம்மா அவர்களை, ஆசா அவர்களை சந்தித்து விட்டோம். ஆசா அவர்கள் இன்று நம்மோடு இல்லை. ஆனால் இன்றைக்கு திருச்சிராப்பள்ளியிலே எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு தாகம். என்ன தாகம்? எழுத்து, சொல், செயல் மூன்றும் ஒரு எழுத்தாளனுக்கு ஒன்றாக இருக்க வேண்டும். எழுதுவதை தன் வாழ்க்கையிலே கடைபிடிப்பவனாகவும் அதன் வழி நடப்பவனாகவும் தான் எழுத்தாளன் இருக்க வேண்டும். எழுத்திற்கொன்று, மேடையில் பேசுவதற்காக ஒன்று என்று ஒரு எழுத்தாளன் தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கி கொண்டால் அவன் எழுத தகுதியற்றவன் என்று நான் நினைக்கக்கூடியவன். எழுத தகுதியற்றவன். யார் என்னை என்ன பேசினாலும் சரி, என்னை சினம் கொண்டவன் என்றாலும் சரி, மதம் கொண்டவன், எது சொன்னாலும் சரி, என்னுடைய இந்த கருத்திலிருந்து நான் என் இறுதி மூச்சு வரை நான் மாற்றிக்கொள்வதாக இல்லை. அந்த பயணம்தான் சிரா இலக்கிய கழகம் என்கிற ஒன்றை உருவாக்க காரணமானது. இந்த சிரா இலக்கிய கழகம் பற்றி நிறைய மேடைகளில், இதே தமிழ்ச்சங்கத்தில் நிறைய பேசியாகிவிட்டது. சிரா பதிப்பகம் என்கிற ஒன்றையும் தொடங்க வேண்டும் என்று என் மனைவி எத்தனித்த பொழுது, கழகத்திற்கு முன்பாக பதிப்பகத்தை தொடங்க வேண்டும். ஏன் பதிப்பகம் தொடங்க வேண்டும்? சம்பாதிப்பதற்கா? பொருளாதாரம் தேடுவதற்கா? இல்லை. பதிப்பகம் தொடங்குவதன் காரணம், ஒவ்வொரு எழுத்தாளனும் தன்னுடைய நூலை அச்சாக்கம் செய்ய முடியாமல், நூலாக்கம் செய்ய முடியாமல் தவித்து வருகிறார்கள். அவர்களுக்கு நாம் பிச்சை எடுத்தேனும் நூலாக்கி தர வேண்டும். இங்கே
நமது திருவாரூரில் இருந்து கவிஞர் அவர்களுக்கு பொற்கிழி வழங்கினோம். ஆனால் 1 மாதத்திற்கு பிறகு அந்த கவிஞர் உயிரோடு இல்லை. 87 அகவை என்று நான் நினைக்கிறேன். திருவாரூர் கவிஞர் அவர்களுக்கு ஐயா வெற்றி பேரொளி அவர்களிடத்தும் நான் அதனை முன்வைத்திருக்கிறேன். எப்படியாவது இது போன்று அவர்கள் உயிரோடு இருந்தாலும் சரி, இதற்கு காரணம் மகாகவி பாரதி தான். அவன் வாழ்ந்து முடிந்த கடைசி காலகட்டம் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையின் எந்த பக்கத்தை புரட்டி பார்த்தாலும் தன்னுடைய கவிதைகளை, தன்னுடைய கட்டுரைகளை நாளை இதழில் வரப்போகிறது என்று தன்னுடைய மனைவியினிடத்திலே கொண்டு காட்டி அவன் மகிழ்ந்தான். ஆனால் அவன் நூல்களை அவன் அச்சடித்து பார்க்க முடியாமல் அவன் அழுத கண்ணீர்களை எல்லாம் நான் படித்து உணர்ந்த பிறகு மகாகவிக்கு நேர்ந்தது இங்கே நான் வாழ்கிற பொழுது என்னோடு இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு நடந்துவிடக் கூடாது என்கிற எண்ணம் தான் எனக்கும் எனது மனைவிக்கும் இந்த ஒரு உந்துதல். இந்த உந்துதலின் காரணமாகத்தான் சிரா பதிப்பகத்தினுடைய முதல் நூலாக, யாரிடம் போய் நூல் கேட்பது? நூல் கேட்டால் நாம் பணம் சம்பாதிக்கிறோம் என்பார்களே, நாம் எப்படி இதனை சந்திப்பது என்கிற பொழுது உங்கள் நூலை முதலில் வெளியிடுங்கள், நம் பதிப்பகத்திலே நூலாக்கம் செய்வோம், வெளியிடுவோம் என்று நூலாக்கம் செய்து வெளியிட்டோம். இந்த நூல் வெளியிட்ட பிறகு கடந்த சிரா பதிப்பகத்தின் நிறுவனர் என் மனைவி. இதன் காரணமாக என்ன கிடைத்தது? தமிழ் என்ன செய்தது என் வாழ்விலே? உங்கள் வாழ்விலே தமிழ் என்ன செய்யும்? இனி வெளியே தமிழ் படிக்க வரக்கூடிய வாழ்விலேயும் தமிழ் எல்லாம் செய்யும். அந்த தமிழ் செய்யாததை யாராலும் இங்கு செய்துவிட முடியாது என்பதனை ஓராண்டுக்குள் என்னுடைய மனைவி எல்லோரிடத்தும் பேசி, நம் சிரா இலக்கிய கழகம் வெளியூரில் இருக்கக்கூடியவர்கள் என்ற பல நபர்களை சந்தித்து ஒரே ஆண்டில் 26 நூல்களை, அதிலும் பல நூல்களை சென்ற ஆகஸ்ட் மாதம் முதல் இப்பொழுது வரை திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்திலேயே வெளியிட்டு இருக்கிறோம். ஐயா மேஜர் டோனர் சீனிவாசன் ஐயா அவர்களினுடைய பெருங்கொடை, அம்மா கேத்ரின் அம்மா அவர்களினுடைய பெருங்கொடை. கேத்ரின் அம்மா அவர்கள் ஆசாவிற்கு பிறகு எனக்கு இந்த தமிழை நான் சுமந்து கொண்டு எடுத்துக்கொண்டு, எப்படி கல்வாரி மலை நோக்கி அந்த இயேசுபிரான் சிலுவையை இழுத்து வேதனைப்பட்டு சென்றானோ, எனக்கு எந்த வேதனையும் இல்லாமல் தமிழ் படித்ததனால் இன்று வரை நான் துன்பத்தினை சந்தித்ததே கிடையாது. பிறர்தான் என் மீது துன்பக்கணைகளை வீசிக்கொண்டு அம்பு பாய்ந்தது, இவன் அழுவான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒருபோதும் அழமாட்டேன். நான் அழ பிறந்தவன் இல்லை. நான் தமிழ் எனக்கு தாயாக இருக்கும் பொழுது நான் எப்படி அழ முடியும்? அதுவும் கேத்ரின் அம்மா அவர்கள் உடன் இருந்தார்கள், சஃபி வந்திருக்கிறார். இப்படி பல தோழமைகள், இத்தனை தோழமைகளும் உடன் இருந்த காரணத்தினால் நலிவடைந்த எழுத்தாளர்கள், நான் இன்றும் சொல்லுகிறேன், நலிவடைந்த எழுத்தாளர்கள் யார் இருந்தாலும் சரி, எங்களிடத்தில் கொண்டு வந்து தாருங்கள் அவர்களை. அவர்கள் இதுவரை நூல் வெளியிடவில்லை என்று சொன்னால் எங்களிடத்திலே கொண்டு வந்து தாருங்கள். எங்களிடத்திலே பொருள் இல்லை, ஆனால் எங்களிடத்தில் இந்த நூல்களை பதிப்பிக்க கூடிய அறிவும் செயலும் இருக்கிறது. ஆகவே எங்களிடத்திலே கொண்டு வந்து தாருங்கள். எங்களிடத்தில் இல்லை என்று சொன்னாலும் சரி, வீடு வீடாக, தெரு தெருவாக நாங்கள் பிச்சை எடுத்தாவது இந்த நூல்களை பதிப்பிப்போம். பிச்சை எடுத்தாவது நூல்களை பதிப்பிப்போம். அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பிச்சை எடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்களோடு இருக்கக்கூடியவர்கள், எனக்கு கண்ணதாசன் அவர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை, பெரிய ஜாம்பவான்கள் அவர்கள் எல்லாம். எனக்கு வைரமுத்து, எனக்கு கண்ணதாசன், எனக்கு யார் என்றால் என் முன்னே இருக்கக்கூடிய, என்னோடு இருக்கக்கூடிய நீங்கள் தான். என் பக்கத்து வீட்டுக்காரனும் எதிர் வீட்டுக்காரனும் தான் என்னுடைய கண்ணதாசன், என்னுடைய வைரமுத்து, என்னுடைய பாவிச்சை. நான் இவர்களை, அதற்காக இவர்களை நான் அறிமுகம் செய்தேன் என்கிற புகழ் எங்களுக்கு வேண்டாம். இவர்களை நாங்கள் தான் உருவாக்கினோம் என்கிற அருள் எங்களுக்கு வேண்டாம். எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. புகழுக்காக எதற்காகவும் நாங்கள் இந்த காரியத்தை செய்யவில்லை. எனக்கு ஒரே ஒரு தாகம், அந்த தாகம்தான் மகாகவி என்கிற அந்த நேரம் நெருங்குகிறது. மகாகவி என்கிற அந்த கவியை நான் வாழ்நாள் முழுவதும், அவன் வாழ்க்கையிலே நடக்காததனை என் தந்தை மகாகவிக்காக நான் இதனை செய்கிறேன். என் தந்தை மகாகவி ஒருவேளை இன்று உயிரோடு என்னோடு இருந்திருந்தால் எப்படி மகிழ்ந்திருப்பாரோ
அந்த மகாகவிக்கு கிடைக்காத மகிழ்ச்சியை நான் என்னோடு இருக்கக்கூடிய எழுத்தாளர் பெருமக்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த சிறிய மகிழ்ச்சி. என் நூல் புத்தகமானது யாரிடத்தும் எந்த நூலுமே நான் தொகையிட்டு பதிப்பிக்கவே இல்லை. எல்லா நூலுக்கும் யாரிடத்தும் நான் பணத்திற்கு போய் நிற்கவே இல்லை. என் வாழ்வில் நடந்த மிகப்பெரிய அதிசயம், மிகப்பெரிய அதிசயம். எல்லா நூலுக்கும் எங்கிருந்தோ யாரோ வந்து அவர்களே நூலாக்கி விடுகிறார்கள். அது நூலாக்கி விடுகிறது. எதற்கும் நான் பொருள் தரவில்லை. நான் கருத்துக்களை என் சிந்தையில் பட்டதை மட்டும்தான் சொன்னேன். நான் உண்மையிலேயே சொல்லுகிறேன், 1 மணி நேரம் போதவே இல்லை. காரணம், இந்த நூல்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு களத்தினால் அமைக்கப்பட்ட கவிதைகள். தலைப்பிட்டு விட்டு நான் சிந்திக்க அமர்ந்து விட்டு எழுதிய கவிதைகள் அல்ல இவை எல்லாம். இவையில் இருந்து வந்த ஒவ்வொரு கவிதைக்கு பின்னும் ஒரு நிகழ்வுகள் இருக்கின்றன. ஏதோ ஒரு நிகழ்வு என்னை மகிழ்வித்தது, ஏதோ ஒரு நிகழ்வு என்னை தூண்டியது. ஆனால் அழாமல் அழுவதற்கு பதிலாக கவிதையாக எழுதியது என்னுடைய சினங்கள், என்னுடைய மகிழ்ச்சிகள், என்னுடைய தேவைகள், என்னுடைய சமூகம் தலை நிமிர்வதற்காக என்ன தேவையோ நிறைய அரசியல் சாடல்கள் தான் என்னுடைய கவிதையிலே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு முறை நான் சிறை செல்லுகிற, கைது ஆகிற நிலையெல்லாம் ஏற்பட்டது. கைதாகி இருக்கிறேன். நான் திருச்சிராப்பள்ளி மாவட்ட சிவதலங்கள் என்பதனை இன்னும் ஓரிரு மணித்துளிகளில் முடித்து விடுகிறேன். திருச்சிராப்பள்ளி மாவட்ட சிவதலங்கள் என்கிற ஒரு ஆய்வினை மேற்கொண்டேன் முனைவர் பட்டத்திற்காக. அந்த ஆய்வு 520 கிராமங்களுக்கு நான் நேரடியாக சென்று, அந்த 520 கிராமங்களிலே 197 கிராமங்களில் சிவாலயங்கள் இருக்கின்றன. அதில் பல ஆலயங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்து கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் தான் இந்து கோவில்களை அழித்தார்கள் என்று. அதை நமக்கு சிறிதளவு வரலாறுகள் புகட்டி இருக்கின்றன. ஆனால் நான் நேரிலே கண்டு, களத்திலே கண்ட பொழுது, என் பயணம் என்கிற ஒரு நூலையும் நான் எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த நூலிலே 1040 பக்கங்களை உடையது. பல்கலைக்கழகங்களுக்காக வேண்டி நான் தொகுத்தது வெறும் 300 சொச்சம் பக்கத்திற்கு மட்டும்தான் தொகுத்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஆய்வு 1480 பக்கங்களை உடைய ஆய்வு அது. இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆய்விற்கும் நான் ஒவ்வொரு களத்திற்கும் செல்லுகிற பொழுது ஒவ்வொரு ஊரிலும் எனக்கு கிடைத்த பேரு, நான் ராஜராஜ சோழன் இல்லை, சேரன் இல்லை, என்னால் என்ன முடியும், நான் சாதாரண தனியார் பள்ளியிலே பணியாற்றுகிற தமிழாசிரியன். ஆன போதும் அந்த ஊரிலே போய் பாழடைந்த கோவிலுக்குள் நான் சென்று கால்பதிக்கும் பொழுதெல்லாம் என் உயிர் பல இடங்களில், அள்ளித்துறை கோவிலிலே போய் நான் கால்பதிக்கும் பொழுது தூண் அருந்து விழுந்தது. இப்படி நாகம் படம் எடுத்து கருவறையிலே வந்து காலின் இடையே புகுந்து சென்றிருக்கிறது. பல நிகழ்வுகள், பல விருந்துகள், பல அடிகள், பல துன்பங்கள், சிறை செல்லுகிற நிலை, காவல்துறை அவ்வப்பொழுது சிலை திருட்டு நடக்கும் பொழுதெல்லாம் எப்படி பொன்மாணிக்கவேலுக்கு பல வழக்குகள் வந்ததோ அதுபோல என்னை நோக்கியும் பல வழக்குகளும், பல முறை காவல்துறையால் அச்சுறுத்தப்பட்டேன். நான் பல நிலைகளில் துன்புறுத்தப்பட்டாலும் இந்த ஆய்வு இறுதியாக சென்று முனைவர் பட்டம் என்று பெறுவதற்காக நடத்தப்படும் தேர்வில் கூட இது தமிழ் அல்ல என்று ஒரு பேராசிரியர், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, ஒரு பேராசிரியர் பெருமக்கள், நம் அண்டை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பேராசிரியர் பெருமக்கள் அவர்கள் இந்த ஆய்வு தேர்வினை இடையே நிறுத்திவிட்ட பிறகு என்னுடைய ரோசி அம்மா அவர்கள் இல்லை என்று சொன்னால் மகனை போல என்னை பாவித்து நெறியாளராக இருந்து கவிதையில் செய்திருக்கலாமேடா, இப்படி துன்பப்படுகிறாயே, இத்தனை வழக்கு, இத்தனை செய்திகளை அனுபவிக்கிறாயே, உனக்கு இது தேவையா என்றெல்லாம் கேட்டு, இல்லை அம்மா, செய்தால் இந்த ஆய்வுதான் செய்வேன், நான் எத்தனை ஆண்டு காலம் வேண்டுமானாலும் சிறையில் இருக்க நான் காத்திருக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த திருச்சிராப்பள்ளி மாவட்ட சிவதல ஆய்வுதான் நான் செய்வேன் என்று சொல்லி இந்த ஆய்வினையும் செய்து நிறைவு செய்து அந்த ஆய்வு பயணத்தை 1040 பக்கங்களிலே நான் எழுதி முடித்து விட்டேன். அதுவும் அச்சாக்கத்திற்காக காத்திருக்கிறது. அடுத்து 2 நாவல்கள், நிலா உடைகிறது என்கிற நாவலும் இன்னும் நம்பிக்கை என்கிற நாவலும் காத்திருக்கிறது. இன்னும் எல்லோருக்கும் தருகிறான் என்கிற கவிதை நூல் காத்திருக்கிறது. இப்படி பல காத்திருக்கிறது. ஒன்றே ஒன்றுதான், உங்கள் வீட்டு பிள்ளைகளில்
பேரப்பிள்ளைகளில் யாரேனும் தமிழ் படிக்கிறேன் என்று சொன்னால் வேண்டாம் என்று சொல்லிவிட வேண்டாம் என்று சொல்வதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன், வேற எதற்கும் வரவில்லை. ஏன், அதற்கு நான் என்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு போதும்? பாரதிதாசன் இப்படி யாரையாவது பேசினால் வழக்கமாக பேசுகிற உரைதான் அது. நான் யாரை பேசினால் உங்கள் வீட்டு பிள்ளைகளை தமிழ் படிக்க வைப்பீர்கள்? நான் படித்தேன். தமிழ் படிக்கும் பொழுது என்ன தகுதி தேவையோ அந்த தகுதியை வளர்த்து கொண்டால், நீங்கள் பணத்தேடலுக்காக தமிழை தொட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன், தோல்வியைத்தான் தழுவுவீர்கள். பணம் வேண்டாம் எனக்கு, அது தாமாக வரும், என் திறனுக்கு அது தாமாக வரும் என்று நினைக்கும் பொழுது உங்களுக்கு உயர்வு வரும். தமிழ் உங்களை வாழ வைக்கும். என்றைக்கும் தமிழ் தன்னையும் அழித்துக் கொள்ளாது, தன்னை நம்பியவர்களையும் அழித்துக் கொள்ளாது என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி நான் அமைகிறேன். தமிழ் சங்கத்திற்கு நான் மீண்டும் பதிய செய்கிறேன். நான் என் வாழ்வில் எத்தனை உயர்வுகளை, எத்தனை விருதுகளை, ஞானபீடமே தொட்டாலும் சரி, இந்த வாய்ப்பு மன்னிக்க வேண்டும், ஆசிரியர் தொழிலுக்கு ஞான சுடரை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த மேடையிலே, இந்த ஒலிவாங்கியிலே தான் நான் இதையும் பதிவு செய்தேன். இங்கு மீண்டும் பதிவு செய்கிறேன். இந்த வாய்ப்பு மட்டும்தான் என்னுடைய ஞானபீடம். நன்றி.